ஆனதி நெக்ஸ்ட் வீக் நீ அப்புறமோ விஜய் இனிமேலும் நான் இங்கே இருக்க விரும்பல, என் பொண்டாட்டி காவேரி எங்கே இருக்காலோ நான் அங்கவே இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு, டே விஜய் நீ எங்கடா போகிற, நீ எங்கேயும் போகாத, காவேரி உனக்கு வேண்டாண்டா, அவளால் கண்டிப்பாக பசுபதி வருவான், பிரச்சனை பண்ணுவான், எதுக்குடா இதெல்லாம்ன்றாங்க. அந்த காவேரியால் நீ கஷ்டப்படணுமா, அப்படி ஒருத்தி உன்னோட லைஃப்பில் வேணாண்டா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாட்டிக்கிட்ட விஜய் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பாட்டி வயசுல பெரியவங்க, அது இல்லாத சின்ன வயசுலேருந்து என்ன நீங்கள் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி காவேரியை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியம் நீங்க பண்ணதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வருது. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சேன், ஆனா வச்ச நம்பிக்கைய நீங்க காப்பாத்துனீங்க பாட்டி, இப்படி சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. என்னைக்கு என்னையும் காவேரி நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரேன். விஜய் வீட்டை விட்டு போறாங்க. தாத்தா விஜய்க்கு எவ்வளவு சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, காவேரி இருக்கிற இடத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு டைரக்டா விஜய் காவேரியோட வீட்டுக்கு போறாங்க. காவேரி விஜயை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் இப்படி வந்திருக்கீங்க, இனி நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க போறேன்னு காவேரி ஷாக் ஆகுறாங்க. அடுத்த என்ன இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.